என் பொண்ணுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால மத்தியானம் தாங்க பரீட்சை. காலையில் தூங்கி எந்திரிச்சபடியே உட்காந்துருக்கா. முகம்லாம் கழுவலை. காலையில் எந்திரிச்சு உட்காந்தோடனே அந்த பொம்மை தலைக்கு முடி தைக்க ஆரம்பிச்சிட்டா. வீடை பார்த்தீங்களா எவ்வளோ அலங்கோலமாக கிடக்குன்னு. ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்குது தெரியுமா? அந்த கதவு கீழே ஒரு சந்தை மாதிரி கிடக்குவாருங்க. கதவு வந்து மேலே தூக்கி போட்டிருப்போம், தரை வந்து கீழே இருக்கான். அந்த தரையில் என் பையன் சைஸ் இருக்கான். ஒரு பெருச்சாளி ஒன்று வருதுங்க, டெய்லி வருது. வந்து அரிசி காய் அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுதுங்க எங்கள் வீட்டில். செக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி நல்ல பை சாக்கு எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டு போயிடுது. அதான் அந்த ஓரத்தில் அந்த ஃபேனுக்கிட்ட இருந்த அந்த சாக்கு எல்லாத்தையுமே அள்ளிந்துங்க மெத்தையில் குமிச்சு வச்சுருக்கேன். இனி மறுபடியும் அங்கிட்ட அள்ளி வச்சு க்ளீன் பண்ணணும். அந்த எலி எப்படி துரத்துறதுனே தெரியலைங்க. நாங்களும் மருந்துலாம் போட்டு பார்த்துட்டோம். அந்த மருந்துக்கெலாம் எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியலை. நைட்லாம் கரெக்டாக ஒரு 12-1 மணிக்கு வருதுங்க. வந்து அப்படியே அந்த சாக்குல இறங்குதா, இறங்கி சரன்னோடனே அப்படியே தூக்கம் போயிடுது. அதான் இன்றைக்கி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். இந்த கதவு விளக்கும் காரணம், அந்த கதவு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டால் தான். தலை கீழே இறங்கிடுச்சு, கதவு மேலே ஏறிடுச்சா. அதனால் அந்த இடத்துல கீழே ஒரு சந்து கிடக்கு, வீட்டுக்குள்ளேருந்து இங்கே உள்ளே வர்ற மாதிரி. அதுதான் பிரச்சனை. இனிமேல் நீங்கள் எங்கள் வீடியோவை லைக் பண்ணாலும் பார்த்தாலும் பார்க்கலாட்டினாலும் இதே மாதிரி தாங்க பேசி தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா காமெடி வீடியோக்கெலாம் நீங்கள் பார்க்குற மாதிரி தெரியலை. இனி வந்து வீடியோ இப்படி தான் வரும். நீங்கள் லைக் பண்ணாலும் பண்ணலாட்டினாலும் வீடியோ இப்படி தான் வரும். ஓகே பாய். இடையில ஒரு காமெடி வீடியோ வரும். பாய்.